வணக்கம். நான் உங்கள் பண்டித் திரு எஸ். கார்த்திகராஜன் சிவாச்சாரியார். துளாராசி. இப்போ நம்ம பார்க்க துளாராசி. துளாராசி பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடந்த 6 மாத காலகட்டமாகவே சனி 6ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம். சனி உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம். 3, 6, 10, 11 இருக்கலாம். அந்த இடம்லாம் லாபத்தை கொடுக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடு ராஜயோகம் மாதிரி ரோகஸ்தானத்தில் சனி வரும்போது உங்களுக்கு கடன், நோய், எதிர்ப்பு, எதிரி, பொறாமை, போட்டி இதெல்லாம் குறைக்கும். வளர்ச்சிகள் ஏற்படும். மேலும் மேலும் உதயோகஸ்தானத்தில் ப்ரொமோஷன்ஸு, இன்சென்டிவு, உதவி ஊதியங்கள் இதெல்லாமே அதிகரிக்கும். இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அப்போது உத்தியோகஸ்தானத்தில் கண்டிப்பாக தொழிலாக இருக்கட்டும், உதயமாக இருக்கட்டும், அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிவகுக்க ஆரம்பிச்சிடும் குரு பகவான். மரியாதைகள் கூடும், மாலைகள் கூடும், பதவி உயர்வு கூடும், பேரு புகழ்கள் கூடும். ஆஹா, இவங்களா இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ ஒரு காலகட்டம் வரப்போகுது. அப்போ குரு அங்கே உட்காந்துக்கிட்டு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனஸ்தானத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்த்தா நிச்சயமாக பொருளாதாரத்துலேயும் சரி, பண வரவுலையும் சரி உங்களுக்கு ஒரு 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 படி உயர்வு நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும். அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போது புது முயற்சிகள், புது வீடு, வண்டி, வாகனங்கள், அதுக்கடுத்து வீடு கிரகப்பிரவேசம் இப்படியெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதே மாதிரி அங்கேருந்து 9ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்குறனால, அந்த சனி பகவானை பார்க்குறனால சனி இன்னும் சுபத்துவமாகி ஏதாவது வழக்கு போயிட்டு இருந்ததுன்னா உடனடியாக தீர்ப்பு கிடச்சி அது மூலியமாக பணத்தை ஈற்றுவதற்கான வழிவகுக்கும். ஏன்னா சனியை குரு பார்க்கும் பொழுது, அது 6ஆம் இடத்துல இருக்க சனியை குரு பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 10ல் சனி வந்தால் பதவி பறிப்போன்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கா தவறு. பதவி பறிப்போனா என்ன அர்த்தம்னா, அவங்க சொந்த தொழில் பண்ணுறதுக்கான ஒரு வழி வகுக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பதவி பறி போகும் இல்லைங்களா? அப்போ பதவி பறிப்போம், முதலாளியாக ஆயிடுவாங்க. ஸோ அதுதான். ஸோ இப்போ முதலாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதே மாதிரி வேலைக்கு போகிறாங்க, ஒரு அரசாங்க துறையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் அது கிடைக்கும். அதே மாதிரி ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். 10ஆம் இடங்கிறது போஜனஸ்தானம், 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம், 10ஆம் இடங்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானங்கிறனால அந்த இடத்துல உச்சம் பெறது துளாராசிக்கு ஒரு அற்புதமான யோகம். ஏற்கனவே 11ல் லாபஸ்தானத்தில் கேது இருக்கார். அவர் லாபத்தை ஃபுல்லாக கொடுக்குறாரு. 5ல் ராகு இருக்கார். அந்த 5ஆம் இடத்துக்கு ராகுக்கு வீடு கொடுத்த சனியை இப்போ குரு உச்சப்பெற்ற குரு பார்த்தாருன்னா ராகுமையுமே இயக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ அந்த பாவிகள் அனைவரும் இவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. மிக அற்புதமான நேரம். துலாம் ராசி ஜாக்பாட் தான்.